அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் டிரான்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பற்றி டெய்லி அனலைசிஸ் பண்ணி நம்ம வீடியோ போட முடியாமல் சில ரீசனால போட முடியாமல் இருந்தோம். ஸோ இப்போ என்ன நிலைமைன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியை நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோ போடுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுற லெவல்ஸ் டெலிகிராமில் நம்ம அப்டேட்டட் இன்டிமேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள் நடக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் இதை எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, என்ன ரீசனால் அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம யோசிச்சிருக்கோம். ஸோ அதனால வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸ்டா மார்க்கெட் எப்படி ஸ்ட்ரக்சரை அனலைசிஸ் பண்றது, சார்ட் ரீட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கோம். நிஃப்டியை இன்னைக்கு நம்ம இன்டிமேட் பண்ண லெவல்ஸ் அப்படின்றது இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும் 24,630 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது இங்கிருந்தே நமக்கு காலுக்கான பிளான் கன்ஃபார்ம் பண்றோம். ஸோ அங்கிருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நம்ம 24,800 அப்படிங்கிறத வச்சிருந்தோம். ஆனால் 24,760க்குள்ளே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கிறனால நம்ம இங்கே புக் பண்ணிட்டோம். ஸோ 24,720ல புக் பண்ணிட்டோம். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகி டவுன்ல வந்தது. நம்ம 24,630 இந்த லெவல்ல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா இங்க பவுன்ஸ் பேக் ஆகாம இங்கேயும் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது. அதாவது இங்கிருந்து பிரேக் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகி அடுத்து டபுள் பாட்டம்ன்ற மாதிரி கீழே சப்போர்ட் எடுத்தது. இந்த சப்போர்ட் லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மேல அகைன் ஒரு ரேஞ்ச். ஸோ நம்ம ப்ரீவியஸ் டேஸ்ல இருந்து இங்கிருந்து வந்த டவுன் சைடு அப்படிங்கறத பார்த்துருக்கோம். ஆனா இங்க பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அப் சைடுக்கான மூவ். அகைன் பாத்தீங்கன்னா மறுபடியும் டவுனு. இப்ப 24,550 இருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா 24,750 அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிச்சுட்டு மறுபடியும் கரெக்ஷன் ஹெல்தியா மார்க்கெட் இருக்கும் பட்சத்துல இந்த லெவல்ல 24,680 இந்த லெவல்லே பிரேக் அவுட் ஆகி மேல அப்படி கண்டினியூவா போயிருக்கும். ஸோ ஆனா அப்படி போகாம செல்லிங் ஸ்ட்ரகிள் அதிகமா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணது 24,700க்கு மேல மட்டும் நீங்க லாங் காலுக்கான பிளான் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த லெவலுக்கு கீழே கால் பிளான் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் போகாத வரைக்கும் நமக்கு மார்க்கெட் டவுன் அப்படிங்கிறதான் பிளான். ஸோ இந்த டவுன்ல டபுள் பாட்டம் டச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுது ஷார்ட் டைம்ல. அதுல 24,550 to 680 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஷார்ட் டைம் 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த டார்கெட் நமக்கு 24,750. ஸோ இந்த லெவல் தான். ஸோ இப்ப டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து மேல போறதுக்கான கரெக்ஷன் ஆக்சுவலா சின்ன ஓகே கேப் அப்ல ஓப்பன் ஆனதுல இருந்து இங்கிருந்து மேல போனதுக்கான கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம இதை பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஃபெப்போட 38% கரெக்ஷன். அது நான் உங்களுக்கு காட்டிடுறேங்க. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஃபெப்ல 38% கரெக்ஷன். ஸோ அந்த கரெக்ஷன் முடிஞ்சது, அதாவது புல் பேக். ஸோ இப்போ இந்த புல் பேக் அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஹெல்தி மூவ் இருக்கும் பட்சத்துல இது அப்படி நேரா பிரேக் அவுட் ஆகி மேல போகணும். அதான் ட்ரெண்டிங் மூவ் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஸோ இப்போ ட்ரெண்டிங் மூவ் அப்படி போகாம இங்கிருந்து இங்க ஒரு ஜிக்ஸாக் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னா மறுபடியும் இங்கிருந்து செல்லர் ப்ரெஷர் அதிகமாகுது. அதாவது 24,800ல செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ 24,800ல செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிற அதே நேரத்துல 24,500லயும் பையர் ப்ரெஷர் ஆகுறாங்க கொடுக்குறாங்க. ஸோ 24,500ல பையரும் 24,800ல செல்லரும் சொல்லி 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ மார்க்கெட். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமோட கரெக்ஷன் முடிஞ்சு அப்சைட் மேல போறதுல இப்போ ஒரு ஷார்ட் டைம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ரேஞ்சில் டவுன் பிரேக் அவுட் ஆகும்போது 1 by 1 நமக்கு டார்கெட் கீழே இருக்கு. எது வரைக்கும்னா 24,900 வரைக்கும். கிட்டத்தட்ட நம்ம ப்ரீவியஸ் டேஸ்ல கடைசியா போட்ட வீடியோஸ் சொன்ன சப்போர்ட் லெவல் வரைக்குமே நமக்கு 1 by 1 டார்கெட் எடுக்கலாம். ஆனா சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணாம ஹை பிரேக் அவுட், அதாவது 24,800 பிரேக் அவுட் ஆகும்போது அது 760 பிரேக் அவுட் ஆனா அடுத்து 24,900 அதுக்கப்புறம் 25,200 அது வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல லோயர் டைம் ஃப்ரேமுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுங்கிறது 24,550 620. ஸோ இந்த லெவல் இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நிறைய இங்க லைன்ஸ்ல இருக்குதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த லெவல் ஸோ இந்த லெவல் இருக்கக்கூடிய ரேஞ்ச் இப்போ பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போயிருக்கு. அடுத்து நாளைக்கு மார்க்கெட் மேபி 24,800
800 இந்த லெவல் வரைக்கும் போகலாம், அல்லது இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலேயும் போகலாம். ஆனால் நமக்கு 24,500 ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டும், நல்ல சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதும் 24,630 அப்படிங்கிறது பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் 24,760 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் அடுத்து ஒரு டார்கெட் இருக்கு அப்படின்னு இந்த லெவல் மட்டுமே நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமுடைய ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு 200 பாயிண்ட் 100 பாயிண்ட் டார்கெட் வச்சு ஹோல்ட் பண்ணி என்ட்ரி எடுப்போம் இல்லைங்களா, அந்த என்ட்ரியை அவாய்ட் பண்றது நல்லது. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டிங்கான என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஸோ குறைஞ்சபட்சம் அந்த டைப்ல, ஏன்னா இல்லைன்னா ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு டைம் டிகே ஆகும், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து யூஸ் இல்லை, ஈஸியா வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும், அப்படி இல்லைன்னா மார்க்கெட்ல மேல போகாது. ஸோ இந்த லெவல்லாம் ஒரு ஜிக்ஜாக் மொமெண்டம் எல்லாம் நல்லா முடிஞ்சு 24,760 to 800 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வந்து சூப்பரான ஒரு ரேலி இருக்க சான்ஸ் இருக்கு, அதுக்கு மேலேயும் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது ஹோல்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரேஞ்சுக்குள்ள 30 to 40 பாயிண்ட்ஸ் மட்டும் பிளான் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணிட்டு அடுத்தடுத்து மார்க்கெட்டோட டைரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணி மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி கத்துக்கோங்க அப்படிங்கிறது மட்டும் தான் இதுல என்னோட ஒப்பீனியன் நான் சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைல்ஸ் எல்லாம் அனலைசிஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதுல நான் எப்பயுமே எடுக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படிங்கிறது டீப் இன் த மணி தான். டீப் இன் த மணிக்கான ரீசன் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறது, டீப் இன் த மணி அப்படின்றப்ப டைம் டிகே கம்மியா இருக்கும், நமக்கான என்ட்ரி கிடைச்ச உடனே, அதுவும் பிரேக் அவுட் என்ட்ரி கிடைச்சிருச்சுன்னா கிடைச்சதுல இருந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ்ல நமக்கு டார்கெட்டே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணிட்டு ஈஸியா வந்து ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில ரீசன் இருக்கிறதுனால நம்ம அந்த பிளானை எடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் பண்றதுக்கான ரீசன் சொல்லியிருக்கேன். அட் த சேம் டைம் நாளைக்கு மார்க்கெட் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா 24,800 லெவலுக்கு மேல போகாத வரைக்கும் ஒரு ரேஞ்ச் தான், ஷார்ட் டைம் ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மேலே கீழே ஏறி இறங்குது அப்படிங்கிறதுனால ரெண்டுலயுமே நமக்கு காலுக்கு புட்டுக்கும் ஆப்ஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுலயும் ஒவ்வொரு கால் புட்டு ரெண்டுலயுமே 50 to 60 பாயிண்ட் மட்டுமே பாட்டத்துல எடுத்தீங்கன்னா பிளான் பண்ணுங்க. பிரேக் அவுட்ல எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 20 to 30 பாயிண்ட் மட்டும் பிளான் பண்ணிக்கிறது சேஃப். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஒருவேளை மிஸ் ஆனா உங்களுக்கு எதுவும் தெரியும் பட்சத்துல நீங்க ஒப்பீனியன்ல சொல்லுங்க, கமெண்ட்ல ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான். இந்த ஐடியாவை உங்க ஐடியாவை கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுங்க. உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.